ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5.1 அனலாக் லைட்டிங் ஆம்ப். அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 5.1 அனலாக் லைட்டிங் ஆம்பு. இதோட பேனல் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் வித் ஒயிட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லைட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கலர் நம்ம லைட் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் இன்புட்டு, ஒரு டிவிடி இன்புட்டு, ஒரு 3 இன்ச் ஃபேனு, ஒரு 3 LS நல்ல குவாலிட்டியான யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம இன்டீரியருக்குள்ளே போவோம். இந்த இன்டீரியருக்குள்ள பார்த்தீங்கன்னா 24 volt 5 amps ஸ்மால் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். 100% அலுமினியம், நல்ல குவாலிட்டியானதாக யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை PCB ரோஷன் பிராண்டோடது. 4750 volt கேன் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடிக்கு தனியாக வோல்டேஜ் செப்பரேட்டாக கொடுத்துருக்கு. இதில் 3 IC 41414D21 யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரோஷன் பிராண்டில் ஃபுல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். கெல்ட்ரான் யூஸ் பண்ண போர்டு. ஹீட் சிங்க் 10 inch நல்ல குவாலிட்டியானது யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ப்ரோலாஜிக் பார்த்தீங்கன்னா ரவியோட மினி ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா கண்ட்ரோலுக்குமே ஷீல்டு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல குவாலிட்டியானது. USB போர்டு நல்ல குவாலிட்டியான பேஸ் டபுள் அட்ஜஸ்ட்மெண்டோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்போட லுக் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பேக்டாக இருக்கும். நம்ம டேபிளில் நீட்டாக டிவி பக்கத்தில் வச்சோம்னா ரொம்ப காம்பேக்டாக நீட்டாக இருக்கும். இந்த ஆம்போட ஸ்பேர்ஸ், பேனல், கேபினட் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இது தேவைப்படும் நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள். உங்கள் அட்ரஸ்க்கே நம்ம கொரியர், டிரான்ஸ்போர்ட் மூலிமா வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.